friends, welcome to Nadila's Treasure House of Art. Hey friends, இன்னைக்கு நம்ம ஹூப் ஆர்ட்னா என்ன, அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஒரு குட்டி கோர்ஸ் தான். இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக எப்படின்னா எப்படி ஒரு ஆரி ஒர்க்குக்கும் எம்ப்ராய்டரிக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஹூப் எம்ப்ராய்டரிக்கும் சாதா எம்ப்ராய்டரிக்கும் அவ்வளோ பெரிய வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே பண்ண ஆர்ட்லாம் நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஹூப் ஆர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்கள், இது வந்து ஹூப், இதை நம்ம எம்ப்ராய்டரிங்னும் சொல்லுவோம், ஹூப்னும் சொல்லுவோம். ஸோ இந்த ஹூப்புக்குள்ளே பண்ணுற ஆர்ட் தான் ஹூப் ஆர்ட். நம்ம இதில் எந்த ஆர்ட் பண்ணியோ அது வந்து நல்லா அழகாக இதிலே நம்ம ஃப்ரேம் பண்ணி அப்படி டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் நமக்கு இது பேர் ஹூப் ஆர்ட். ஸோ இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். நம்ம வந்து இதை ஒரு வால் ஹேங்கிங்காவோ அல்லது நம்ம டேபிளில் வைக்கக்கூடியது, நம்ம எங்கே வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து அப்புறமா இது வந்து பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. இதை வச்சு தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், அந்த மாதிரி கிடையாது. நம்ம இதில் என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். பெயிண்டிங் பண்ணலாம், அதுபோல் சர்ஃபஸும் எதுனாலும் நம்ம வந்து ஒரு ஆர்கன்சா கிளாத்தில் பண்ணலாம், அல்லது ஒரு ஷிஃபான் கிளாத்தில் பண்ணலாம், ஒரு காட்டன் கிளாத்தில் பண்ணலாம், பாப்ளினில் பண்ணலாம், எதில் வேணாலும் நம்ம பண்ணலாம், வெல்வெட்டில் பண்ணலாம். ஸோ நமக்கு விருப்பம் தான், நமக்கு யாது மெட்டீரியலில் நம்ம பண்ணதுக்கு முடியுமோ அதில் நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேமுக்குள்ளாடி நம்ம பண்ணுறோம் அந்த ஆர்ட்டு. அதுபோல் அதில் வந்து நம்ம ப்ரூச் ஒர்க் பண்ணலாம், ஆரி ஒர்க் பண்ணலாம், ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணலாம், பெயிண்டிங் பண்ணலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். நமக்கு என்ன ஆர்ட் தெரிஞ்சிருக்கு, நமக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம இதில் வந்து இப்படி பண்ணலாம். லிக்விட் எம்ப்ராய்டரி பண்ணலாம், அதெல்லாம் ரொம்ப ஈஸி. லிக்விட் எம்ப்ராய்டரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதுவும் நம்ம அதில் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன ஆர்ட் நமக்கு தெரியுதோ, நமக்கு எது விருப்பமோ அதை நம்ம அந்த ஹூப்புக்குள்ளாடி பண்ணி அதை வந்து அதுக்கு வந்து பின்னால் இப்படி ஃப்ரேம் பண்ணுறதுக்கெலாம் ஒரு மெத்தட் உண்டு, அது எல்லாமே நம்ம படிப்போம். ஸோ அது மாதிரி இங்கே வந்து எப்படி நம்ம ஹேங்கிங்ஸ் வைக்கலாம், ஹேங்கிங் வைக்காமலேயும் நம்ம வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி படிக்கக்கூடியதான் இந்த ஹூப் ஆர்ட். மற்றபடி இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னா எப்படி எம்ப்ராய்டரிக்கு பெயிண்டிங்க்கெலாம் ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் வேறு ஆர்ட்டில், அந்த மாதிரி இது கிடையாது. இது வந்து சாதாரண ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட். ஸோ இப்போ பாருங்கள், ஏற்கனவே நான் 2 பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஹூப் ஆர்ட் பாருங்கள், இது வந்து ஆர்கன்சா கிளாத்தில் பண்ணியிருக்கு, பெயிண்டிங் பண்ணியிருக்கு. அப்புறமா பாருங்கள் ப்ரூச் ஒர்க், இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி இப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஓரங்கள்லாம் நம்ம இப்படியும் டெக்கரேட் பண்ணலாம், அல்லது லேஸ் வச்சும் நம்ம பண்ணலாம். நம்ம விருப்பம் தான், நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நம்ம பண்ணலாம். ஸோ பாருங்கள், பின்னால் பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி இப்படி அடைக்கணும், இது வந்து எப்படி அடைக்கணும், இந்த ஹேங்கிங் வந்து எப்படி வைக்கணும், இதையெல்லாம் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அப்புறமா இதில் இந்த ஹூப் வந்துருக்குல்ல, இதை வந்து நம்ம எப்படி மறைக்கலாம், இந்த மாதிரி இந்த ஹூப்பில் ஒரு அழகான ஒரு ஆர்ட் பண்ணுறது தான் பாருங்கள், இந்த மாதிரி. அப்புறமா பாருங்கள், இது வந்து நம்ம காட்டன் கிளாத்தில் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பண்ணது. இதுக்கு வந்து சைடில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக லேஸ் வச்சு பண்ணியிருக்கு. இது ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணது. இப்படியும் நம்ம பண்ணலாம், எது வேணாலும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி ஆர்ட் பண்ணலாம். அப்புறமா இப்போ பர்த்டே அப்படின்னா நம்ம அந்த பர்த்டே யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பர்த்டே அது ஒரு கேர்ளாக இருந்தால் ஒரு கேர்ள் பிக், ஒரு பாயாக இருந்தால் ஒரு பாய் பிக். அப்புறமா இதில் வந்து அவங்களுடைய பர்த் டேட், அந்த டேட் மட்டுமே நம்ம எம்ப்ராய்டரி பண்ணலாம், அல்லது அதை நம்ம பெயிண்டிங் கூட பண்ணலாம், அல்லது ஒரு கேலண்டர் மாதிரி அப்படி பண்ணலாம். ஒரு வெட்டிங் டேக்கு அல்லது வெட்டிங் ஆனிவர்சரி இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு நம்ம பண்ணலாம். எந்த அக்கேஷனாலும் ஒரு டீச்சர்ஸ் டே ஓட ஒரு டீச்சர் ஒரு போர்டில் அப்படி எழுதிட்டு நிற்கிற மாதிரி அப்படி நம்ம பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம எப்படி வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு தீபாவளி செலிப்ரேஷன், ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், இந்த மாதிரி அப்படி கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான், நம்ம எப்படி நமக்கு எது பிடிச்சிருக்கு, நம்ம எந்த அக்கேஷனுக்கு நம்ம யாருக்கு கிஃப்ட் பண்ணுறோம், ஸோ அந்த அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டில் ஹேங் பண்ணதுக்கு நமக்கு இப்படி ஃப்ளவர்ஸ் நிறைய பிடிக்கும்னா ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணலாம், அல்லது ஒரு அனிமல்ஸ், பேர்ட்ஸ், எதுனாலும் நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நம்ம பண்ணலாம். பெயிண்டிங் தெரியும்னா பெயிண்டிங் வச்சு பண்ணலாம், த்ரெட் ஒர்க் தெரியும்னா த்ரெட் ஒர்க் வச்சு பண்ணலாம், லிக்விட் எம்ப்ராய்டரி தெரியும்னா அதை வச்சு பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ இதை நம்ம பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் இது எப்படி, இதை வந்து பின்னால் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கு. இது வந்து ஜஸ்ட் சும்மா டேபிள் மேலே வைக்கிறதுக்கு, அதனால தான் இதில் பின்னால் ஹூக்கெலாம் மாட்டலை. ஸோ இந்த மாதிரி பண்ணது. அப்புறமா எக்ஸ்ட்ரா கீழே வேணால் ஹேங்கிங்ஸ் போடலாம். ஸோ நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் நம்ம இதை டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஹூப் எம்ப்ராய்டரினா என்ன, இதுக்கு எம்ப்ராய்டரியில் சில பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டிச்சஸ் ஸோ ஏற்கனவே படித்த ஸ்டிச்சஸ் தான், அது எந்தெந்த ஸ்டிச்சஸில் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸும் இருக்குது. அது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு சொல்லி தருவேன்.
அப்புறமா நம்ம ஹேர் டூஸ் இருக்குல்ல, ஹேர் மாடல்ஸ், ஜடை மாதிரி பண்ணுறது, பன்னு போடுறது, அந்த மாதிரி ஹேர் மாடல்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம படிப்போம். ஃபஸ்ட்டு அதெல்லாம் படிச்சுட்டு தான் நம்ம அப்புறமா இந்த ஹூப்பில் எப்படி இந்த எம்ப்ராய்டரி பண்ணி மாட்டலாங்கிறத நம்ம லாஸ்ட்டில் படிப்போம். ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாமே படிச்சுட்டு தான் இதெல்லாம் படிப்போம். சரியா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, ரொம்ப ஈஸி படிக்கிறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே எம்ப்ராய்டரி, பெயிண்டிங், ப்ரூச் ஒர்க் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் தானே. ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நம்ம க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் இனி நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டில் ஃப்ரேம் வேணும். நான் வந்து 3 டைப் ஆஃப் இது ஹூப் ஆர்ட் வந்து நான் சொல்லித்தரலான் இருக்கேன். ஒன்று வந்து ஆர்கான்சா கிளாத் யூஸ் பண்ணி அந்த கிளாத்தை எப்படி அதில் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அது நம்ம பார்க்கலாம். அப்புறமா ஒன்று வந்து பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி ஒன்று, ஒரு சின்னதாக ரொம்ப குட்டியாட்டு. அப்புறமா ஒரு ரெண்டு சிஸ்டர்ஸ் கார்டனில் இருந்த மாதிரி, அந்த மாதிரி அது கொஞ்சம் நிறைய ஃப்ளவர்ஸ், பின்ன ஒரு சிஸ்டர்ஸ் 2 கேர்ள் பிக்சர் எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஸோ அது நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 ஹூப் எம்ப்ராய்டரி நான் வந்து சொல்லி தருவேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒவ்வொரு சைஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அதை வாங்கலாம். இது வந்து 5, இது வந்து 6 inches, இது வந்து 7 inches. 5 inches, 6 inches, 7 inches நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதுலேயும் கொஞ்சம் பெருசாக வேணா நீங்கள் பெரிய ஹூப்பே வாங்கி பண்ணலாம். உங்களுக்கு 3 ஒரே மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஹூப் வேணும், எம்ப்ராய்டரி ஹூப். அப்புறமா பாருங்கள், பாப்லின் கிளாத் அல்லது காட்டன் கிளாத்தும் நம்ம வாங்கலாம். பாப்லின் அல்லது காட்டன். பாப்லின் அல்லது காட்டனாக இருந்தால் ஒருக்க கூட துவைச்சிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ பாப்லின் ஆர் காட்டன். அப்புறமா பாருங்கள், ஆர்கான்சா கிளாத். ஸோ பாப்லின் அது ஆர் காட்டன் வந்து நான் இப்போ என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேமுக்கு நான் கணக்குப்படி சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் எவ்வளோ மீட்ரு வாங்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த ஃப்ரேமுக்கு கணக்கு பண்ணி அப்புறமா நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸும் பண்ணுவோம்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2 மீட்டர் வாங்கலாம். ஒரு 2-2.5 மீட்டர் இந்த மாதிரி வாங்கலாம். அப்புறமா நீங்கள் கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் எடுத்திங்கன்னா அதுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் துணி வாங்கிடுங்க. அப்புறமா இது வந்து ஆர்கான்சா கிளாத். ஆர்கான்சா கிளாத் வந்து நமக்கு ஒரு 1/2 மீட்டர் போதும். ஆனால் கடையில் தருவாங்களான்னு தெரியல. 1/2 மீட்டர் தந்தால் 1/2 மீட்டர் அல்லது 1 மீட்டரே வாங்கலாம். ஏன்னா பொருளும் நமக்கு யூஸ் ஆகும். ஆர்கான்சா கிளாத் நமக்கு ப்ரூச் ஒர்க்குக்கெலாம் யூஸ் ஆகும் ஆர்கான்சா கிளாத். அதனால் 1 மீட்டரே வாங்கலாம். ப்ரூச் ஒர்க்கில் நமக்கு ஃப்ளவர்ஸ்லாம் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகும் ஆர்கான்சா கிளாத். அப்புறமா பாருங்கள், காலர் கேன்வஸ். இது வந்து ஒரு 1 மீட்டர் வாங்கலாம். காலர் கேன்வஸ் இதுவும் அதே மாதிரி தான். நமக்கு ஹூப் எம்ப்ராய்டரிக்கும் யூஸ் ஆகும், ஜுவல் மேக்கிங்லாம் யூஸ் ஆகும் இந்த ஆர்ட். அப்புறமா ப்ரூச் ஒர்க்கும் நமக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 1 மீட்டர் வாங்கலாம். இது எல்லாமே நான் வந்து இந்த ஹூப் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, 3 சைஸில். இதுக்கு கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஹூப் வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட கொஞ்சம் அதிகமாக வாங்கிடுங்க. சரியா? இது வந்து காலர் கேன்வஸ். இந்த மாதிரி கட்டியாக இருக்குது வேணும். அதுபோல் நமக்கு சைடில் வச்சு டெக்கரேட் பண்ணதுக்கு லேஸ். உங்களுக்கு இவ்வளோ வீதியாக லேஸ் பிடிக்கும்னா நீங்கள் இப்படி வீதியாக வாங்கலாம். இல்லை கொஞ்சம் ஒல்லியாக போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியே வாங்கலாம். எப்படி வேணாலும் வாங்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வாங்கலாம். ஆனால் நமக்கு லேஸ் வேணும். ஒரு 2 ஹூப்புக்கு போடுற மாதிரி லேஸ். அடுத்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி கொஞ்சம் நிறைய கலர்ஸில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் இந்த ப்ரௌனும் பிளாக்கும் இருக்குல்ல, இது நமக்கு கொஞ்சம் நிறைய வேணும். ஏன்னா நம்ம வந்து ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு நமக்கு கொஞ்சம் நிறைய த்ரெட் ஆகும். நீங்கள் ப்ரௌனில் ஒரு 10, பிளாக்ல ஒரு 10 கூட நீங்கள் வாங்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரி இப்படி நிறைய கலர்ஸ், ஒரு ரெட்டு, ஆரஞ்சு, இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கலர்ஸோடு நீங்கள் வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட். அடுத்து பாருங்கள், ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ். ஃபேப்ரிக்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த பெயிண்ட்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி ப்ளூ கேப் வச்சு இருக்கும் ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு பாக்ஸே வாங்கினாலே நல்லது தான். ஏன்னா நமக்கு எல்லா கலர்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதனால் எல்லா கலர்ஸ் வாங்குறது நல்லது தான். அப்புறமா பாருங்கள், இது பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர். இந்த மாதிரி கோல்டு கலர் நமக்கு வேணும். கோல்டு கலர் ஒரு குட்டி பாட்டில் கோல்டு கலர். ஏதாவது ஒரு 2 கலரில் ஸ்டாக்கின் கிளாத். உங்களுக்கு பிடிச்ச 2 கலரில் ஸ்டாக்கின் கிளாத். மெட்டல் ஒயர், ஃப்ளவர் செய்ய கம்பி இருக்குல்ல, அது இப்படி கோல்டுலேயும் இருக்குது, சில்வர்லேயும் இருக்குது. உங்களுக்கு எதில் கிடைக்குதோ நீங்கள் அதில் வாங்கிடலாம். சில்வர் கிடைச்சா சில்வரும் வாங்கலாம், கோல்டு கிடைச்சா கோல்டு வாங்கலாம். மெட்டல் ஒயர்.
என்ன கலரில் ஸ்டாக்கிங் எடுத்துருக்கோமோ அந்த கலரில் த்ரெட். அப்புறமா நம்ம கோல்டு கலர் பீட்ஸ்லாம் வைப்போம்ல, பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு வேண்டி இந்த கோல்டு கலரில் இருக்க த்ரெட். ஸோ இந்த 3 கலரில் நமக்கு சோயிங் த்ரெட் வேணும். அப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குண்டா அப்படி நீளமாக இருக்கக்கூடிய ஊசி ஒன்று வேணும். பாருங்க இந்த மாதிரி நல்லபடி குண்டா அப்படி நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஊசி. அதுபோல் சாதா தைக்கிற ஊசி. அடுத்து பாருங்க, ஸ்டோன்ஸ் நம்ம சாரீலலாம் ஒட்டுவோம்ல அந்த ஸ்டோன். ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு கலர், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கலர். நான் வந்து ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்டோன்ஸ். அடுத்து பாருங்க, 3 mm சைஸில் உள்ள பீடு. இது சாதாரண பீடு, 3 mm சைஸில் உள்ள பீடு. நீங்கள் ஏதாவது 2 கலர் நீங்கள் வாங்கலாம். 3 mm சைஸில் உள்ள பீடு. கிறிஸ்டல் பீட்ஸ் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப், அப்புறமா இந்த மாதிரி ட்ராப் ஷேப். ஏதாவது கலரில் வாங்கலாம். இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸ். பட்ஸ் பாருங்க, இந்த மாதிரி கம்பி பட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். 2 சைடு இப்படி மொட்டு மாதிரி இப்படி இருக்கும், இப்படி ஒரு கம்பி. இது வந்து லாரியல்ஸ் பண்ணுறதுக்கு பட்ஸ். இந்த மாதிரி ஒயிட் பீட்ஸ். ஒயிட் பீட்ஸ் இது வந்து 5 mm ஒயிட் பீட்ஸ். 2 mm கோல்டு பஞ்ச் பீட், 3 mm கோல்டு பஞ்ச் பீட். 2 mm அப்புறமா 3 mm கோல்டு பஞ்ச் பீட்ஸ். இந்த மாதிரி ஹாஃப் கட் பீடு. இதுவும் பாருங்க இந்த மாதிரி பஞ்சஸ்ல இருக்கும், அது வாங்கிடலாம். இது வந்து நம்ம ஹூப்பில் ஒட்டுறதுக்கு ஹாஃப் கட் பீட். மெட்டல் ஒயர் 0.5 mm. இதில் 0.4 mm இருக்கு. உங்களுக்கு அது கிடைச்சா அதுவும் வாங்கலாம். 0.4 mm இருக்கு. அது வந்து நமக்கு வந்து இந்த ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையால். இல்லைனா 0.5 mm. அதில் சிலது இங்கே கோல்டு கலராகவும் இருக்கும், ஒரு காப்பர் கலர் கோல்டு கலராக இருக்கும். அப்படி இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி மெட்டல் ஒயர் இந்த மாதிரி இருக்கும். மெட்டல் ஒயர். அடுத்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பீட்ஸ், லீஃப் ஷேப்பில் இருக்க சம்கி, இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க பீட்ஸ், மாதிரி ஃப்ளவர் பீட்ஸ். எந்த பெட்டல்னாலும் ஓகே தான். இதே மாதிரி தான் பெட்டல் இருக்கணும்னு இல்லை, வேறு வேறு ஷேப்னாலும் ஓகே. ஃப்ளவர் பீட்ஸ். அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி சம்கீஸ், ஸ்டார் ஷேப்போ ஃப்ளவர் ஷேப்போ எந்த ஷேப்னாலும் சம்கி. இந்த மாதிரி இப்படி 2 ப்ரஷ் வேணும். ரவுண்ட் ப்ரஷ் மட்டும் போதும். நம்பர் 7 அப்புறமா 000. அப்புறமா ஃபெவிக்ரில்க்கு ஃபேப்ரிக் க்ளூ, B7000 கம், கட்டர், கட்டிங் பிளேயர், அப்புறமா நோஸ் பிளேயர். இது எல்லாம் தான் நமக்கு வந்து ஹூப் ஆர்ட் செய்யக்கூடிய மெட்டீரியல்ஸ். ஸோ நம்ம வந்து 3 ஹூப் ஆர்ட் பார்ப்போம். ஒன்று வந்து ஆர்கான்சா கிளாத்தில் பெயிண்டிங் பண்ணி, அப்புறமா அதில் கொஞ்சம் ப்ரூச் ஒர்க்கும் நம்ம பண்ணுவோம். அப்புறமா பர்த்டே தீமில் ஒன்று பண்ணுவோம். அப்புறமா 2 சிஸ்டர்ஸ் கார்டனில் இருக்க மாதிரி ஒரு 2 சிஸ்டர்ஸ் இருக்க மாதிரி, அந்த மாதிரி 3 ஹூப் எம்ப்ராய்டரி நம்ம பண்ணுவோம். அப்புறமா நம்ம மாதிரி அதை தவிர்த்து ஃபஸ்ட்டில் நம்ம வந்து எல்லா ஸ்டிச்சஸும் நம்ம படிப்போம். அதுக்கு வந்து நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. அந்த ஸ்டிச்சஸ் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறமா ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் படிப்போம். ஸோ அதெல்லாம் படித்த பிறகு நம்ம அந்த 3 ஹூப் எம்ப்ராய்டரி நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஸோ எல்லாரும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.